ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு சவுத் கொரியன் யங் அடல்ட் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிவி சீரீஸாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற இஃப் விஷஸ் குட் கில். இதனுடைய கதையுடைய ஆரம்பத்திலேயே ஒரு அபேண்டன் பில்டிங் ஒன்று காமிக்கப்படுது. அங்கே ஒரு பொண்ணு தன்னுடைய பேரையும் தன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் ஒரு செவத்தில் அப்படி கிறுக்கிட்டு தாங்கிட்ட இருக்க ஃபோனை எடுத்து அதில் கிரிகோ அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோன் முன்னாடி அப்படியே நின்றுக்கிட்டு அந்த பொண்ணு ரைட்டு என் ஆசையை நான் சொல்கிறேன், இவங்க எல்லாரும் சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கழுத்தை அறுத்து அங்கேயே தற்கொலை பண்ணி இறந்து போகிறான். இப்போ யார் அந்த பொண்ணு, எதுக்கு ஆசைகளை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபோனுக்கிட்ட சொல்லுது. என்னதான் நடக்குது இங்கே அப்படிங்கிறதே நமக்கு அப்போ ஒன்றும் பெருசாக புரியலை. நேராக கட் பண்ணால் ஒரு ஹை ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு 4-5 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இதில் ஒரு ஆள் தான் நம்ம கதாநாயகி. அவங்களுடைய பேர் சியா. இவங்க பேசிக்காக ஒரு நல்ல அத்லெட் வேற. இப்போ இந்த குரூப்பு ஹை ஸ்கூல் படிக்கிறனாலேயே இவங்க அந்த வயசுக்கே உண்டான அந்த துடுக்குத்தனம், ஜாலியாக கேலி கிண்டலு அப்படின்னு சொல்லி ஒரே கூத்து கும்பலமாக பயங்கர ஜாலியாக இருக்குது இந்த குரூப்பு. இதில் யங் வுக் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையன் பெரிய படிப்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த பையன் ஏதோ ஒரு ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுற ஒரு பையன் தான். இருந்தாலும் திடீர்னு அங்கே நடக்கிற ஒரு எக்ஸாமில் தம்பி கிளாஸ் ஃபஸ்ட்டு மேக்ஸில் வந்துடுறாப்புல. என்னப்பா அது, டேய் நீ எப்படி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்த அப்படின்னு கேட்டால் அந்த பையன் சொல்கிறான், இங்கே பாரு கிரிகோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது, நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி முதல்ல உன் பேர், உன்னுடைய டேட் ஆஃப் பர்த், இதை ஒரு சின்ன அந்த ஷீட் மாதிரி ஒரு விஷயத்தில் எழுதிட்டு அதை நெத்தியில் ஒட்டிக்கிட்டு நேராக ஆப் முன்னாடி நின்று இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி உன்னுடைய அவாவை அங்கே நீ தெரிவித்த அப்படின்னா கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும். அப்படி ஒரு ஆப் இது. அதில் தான் போய் நான் தான் மேக்ஸில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். வந்தானா எப்படி நடந்துச்சா அப்படிங்கிறான். டேய் என்னடா ஆப்புக்கிட்ட போய் ஆசைகளை சொன்னால் உடனே நேருமா, இது புதுவிதமான உருட்டாக இருக்கேடா அப்படின்னு அவனையே கிண்டல் பண்ணுறாங்க இந்த சுற்றி இருக்க கேங்கு எல்லாரும். ஆனால் இந்த சம்பவம் நடந்த அந்த மொமெண்ட்லேயே, அதாவது அவனுடைய ஆசை எப்போ நிறைவேறிச்சு அப்படின்னு எல்லாரும் திருதுன்னு அவனே பார்த்தாங்களோ அந்த மொமெண்ட்லேயே அவன் ஃபோனில் ஸ்க்ரீன் டக்குன்னு ஆன் ஆகுது. 24 மணி நேரம் அப்படிங்கிற டைமு அப்படியே குறைஞ்சிக்கிட்டு ரிவர்ஸில் அப்படியே கம்மியாகிட்டே போகுது. இது என்னடா டைம் தெரியுது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதே, நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறான் அந்த யங் வுக் பையன். ஆனால் கரெக்டாக அந்த 24 மணி நேரம் முடிஞ்சு அந்த டைமர் 0 ஆகிற அந்த தருணத்தில் அந்த பையன் கொடூரமாக மரணிச்சு போகிறான். அங்கேயே யாருக்கும் ஒன்றுமே புரியலை. ஏங்க என்ன நடக்குதுங்க, எப்படி இந்த பையன் இறந்து போனான், இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே புரியலை. ஆனால் இந்த ஆப்பு ஏதோ ஒரு ஹாண்டட் ஆப் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த ஆப்பில் நடக்குது. இந்த ஆப்பில் உங்களுடைய ஆசையை தெரிவித்தா கண்டிப்பாக அந்த ஆசைகள் நிறைவேறும். ஆனால் எப்போ ஆசைகள் நிறைவேறிச்சு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ, நிறைவேறின தருணத்திலிருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஆள் காலி இப்படிங்கிற ஒரு சம்பவம் இவங்களுக்கு தெரிய வருது. அப்போ இதுக்கு பின்னாடி யார் தான் இருக்கா, எப்படி இப்படி ஒரு கர்ஸ்ட் ஆப்பை யார் டிசைன் பண்ணா, இது எதுக்காக டிசைன் பண்ணாங்க, கடைசியாக இந்த கர்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்புடைய அந்த கர்ஸை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த நம்ம கதாநாயகியும் சரி இந்த டீமும் சரி எல்லாரும் சேர்ந்து களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இதை பார்க் ஜூங் சியோப் அப்படிங்கிற நபர் எழுதி பார்க் யோன் சியோ அப்படிங்கிற நபர் இயக்கியிருக்காப்புல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மாதிரி இல்லை இந்த விச் கிராஃப்ட் மாதிரி வந்து மிங்கிளாகி ஒரு ஹாரர் த்ரில்லர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பரபரப்புடைய உச்சியில் நம்மளை உட்கார வைக்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இது. அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இவங்க ரைட்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அவங்க லிமிடெட் சீரீஸு அப்படின்னு வெளியே விட்டாங்கன்னாவே அது 8லேருந்து 10 எபிசோடு கண்டிப்பாக ஓடியே தீரும், பிடிவாதமாக ஓட்டுவாங்க. லிமிடெட் சீரீஸே அப்படி தான். அந்த மாதிரி இதுவும் ஒரு லிமிடெட் டிவி சீரீஸ் தான். 8 எபிசோட்ஸ் ஓடுது. எல்லாமே ஒரு 35 நிமிஷத்துலேருந்து ஒரு 52 நிமிஷத்துக்குள்ளே ஓடக்கூடிய எபிசோட்ஸ் தான். 8 எபிசோட்ஸும் சேர்ந்து ஓவராலாக 5 மணி நேரம் 55-56 நிமிஷம் ஓடுது. 6 மணி நேரம் நெருக்கி ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இன்றைக்கி ஒரு எபிசோட் டைம் இருக்குது, இன்றைக்கி 2 எபிசோட் மட்டும் பார்த்துட்டு மீதியை நாளைக்கு பார்ப்போம் இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்பாக்டையுமே இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டாக விடாமையே போயிடும். உங்ககிட்ட பார்க்குறதா இருந்தால் பிஞ்சு வாட்சுக்கு ஒருத்தான ஒரு சீரீஸ் ஒரே சிட்டிங்கு உட்காந்து சும்மா உடச்சி தள்ளுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு பார்க்க வேண்டியதான். அந்த அளவுக்கு பரபரப்பாகத்தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை தவிர நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி ரொம்ப நீட்டாகத்தான் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸை. முதல்ல ரைட்டிங்கில் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ பெரிய சீரீஸை வந்து ரொம்ப தொய்வு இல்லாமல் ஒரு சில இடங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் பெருசாக என்னங்க இது உருண்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் நமக்கு தோண முடியாத அளவுக்கு பரபரப்பாகவே எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த படத்துடைய, அதாவது இந்த கதையுடைய ஆரம்பத்தில் அந்த பொண்ணு ஒருத்தி அந்த கிரிகோ ஆப்பு கிட்ட வந்து எல்லாரும் சாகணும் அப்படின்னு போய் நின்னா இல்லையா, அந்த பொண்ணு யார் எதுக்கு என்னங்கிறது முதல் ஆரம்பத்தில் ஒன்றுமே புரியாமல் பார்த்தோம் இல்லையா. அதை 6வது எபிசோடில் வந்து திருப்பி அந்த சீனை முடிச்சு போட்டு அதுக்கான பேக் ஸ்டோரி எல்லாத்தையும் அவங்க சொன்ன விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி
ஒரு சின்ன தொய்வு இருந்தது. அந்த இடத்துல இருந்து திருப்பி ஜெட்டு வேகத்தில் கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இவங்க. இந்த கதையே கூட நான் லீனியராக ஒரு சில இடங்கள் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த கதையில். இது போக இந்த கதையில் கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் தான் அதிகபட்சம். சுற்றி அங்கங்கே வந்துட்டு போகிற கதாபாத்திரங்கள் 1-2 இருந்தால் கூட முக்கியமான கதாபாத்திரங்கள் ஃபுல் ஸ்க்ரீனையும் ஃபில் பண்ண போகிற கதாபாத்திரங்கள்ங்கிறது 5-6 கதாபாத்திரங்கள் தான். முக்கியமான மேட்ரு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக எழுதியிருந்தாங்க. எல்லா கதாபாத்திரங்களுமே தேவை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கதாபாத்திரங்களுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனாலேயே ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு எந்த அளவு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ பெர்ஃபார்மன்ஸுங்கிற லெவலில் அது ரொம்ப நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஸ்க்ரீனில். படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் இந்த படத்துடைய மேக்கிங் தான். குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைனு, சவுண்ட் டிசைனு, மேக்கப் டீமையும் நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். பல இடங்களில் மேக்கப் ரொம்ப அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் சொல்கிறத விட அந்த சீனை கடந்து போகும்போது எந்தெந்த சீன்லாம் நான் சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இது போக விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்குமே இந்த சீரீஸுக்கு ரொம்ப நீட்டாகவே உட்கார வைக்கப்பட்டிருக்கு. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இதனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இதில் நான் சொன்ன மாதிரி பரபரப்பாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க மொத்த சீரீஸையும். ஸ்டில் ஒரு சில இடங்களில் அந்த ஒரு டல் மூமெண்ட்ஸ் நமக்கு தெரியத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு 4வது எபிசோடில் ஆகட்டும், 5வது எபிசோடில் இன்பிட்வீன் ஆகட்டும், 7வது எபிசோடில் ஆகட்டும்னு ஒரு சில இடங்கள் அங்கங்கே லைட்டாக லேக் ஆகத்தான் செய்யுது. ஒரு எபிசோடு மொத்தமாக கொஞ்சம் கிறிஸ்ப் பண்ணி ஒரு 7 எபிசோடாக விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது பார்த்து முடியும் போது. ஆனால் இதுக்கு வழக்கம் போலவே ஒரு சீரீஸ் வச்சா கண்டிப்பாக அடுத்த சீசன் 2க்கு ஏதாவது ஒரு சம்பவம் வரணும் இல்லையா? அந்த மாதிரி லீடு ஒன்று கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. அடுத்த சீசன் இருக்கும் அப்படின்னு, இந்த சீசன் எந்த அளவுக்கு போகுதுங்கிறத பார்த்துட்டு அடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடு விடப்பட்டிருக்கு. ஸோ பார்ட் 2க்கு லீடு இருக்குது, அதாவது சீசன் 2க்கு லீடு இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் கூட கடைசியில் போலீஸ் வரும் போல தெரியுது. இந்த சீரீஸில் எங்கேயுமே போலீஸ் அப்படிங்கிறது எல்லளவு கூட எட்டி பார்க்கல எந்த ஒரு சீன்லையுமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லாஜிக்ங்கிறது அறவே கிடையாது இந்த கதையில். இப்போ ஒரு ஸ்கூலில், ஒரு ஹை ஸ்கூலில் ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு இறந்து போகிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு போலீஸ் வந்து அந்த கேஸ் எடுத்து முதல்ல எப்படி இது நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் செத்துட்டாங்களா, ரைட் சார், அந்த பாடி தூக்கி போடுங்க, அடுத்து பரபரப்பாக நீங்கள் அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த ஆப்னால அடுத்து யார் பலியாக போகிறாங்கிறத அங்கே நோக்கி போங்க, இது எதுக்கு இது நமக்கு அப்படின்னு. இது ஒன்றும் கிரைம் த்ரில்லர் இல்லை, இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் சீரிஸ் கிடையாது. அப்படிங்கிறனால போலீஸை இவங்க எல்லளவும் உள்ளே கொண்டு வரவே கிடையாது. ஆனாலும் அதெல்லாம் நமக்கு ஒரு சில இடங்கள் லைட்டாக நெருடலாக படத்தான் செய்யுது. ஏங்க எவனுமே வரமாட்டேன், ஆட ஒருத்தன் கூடிய பேருக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நம்மளுடைய மைண்டில் அங்கங்கே வரத்தான் செய்யுது. ஸோ சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து தான் பல விஷயங்களை இந்த சீரீஸில் அவங்க வச்சுருக்காங்க. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு A சர்டிஃபைடு சீரீஸ். ஆக்சுவலி ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்குது, அதை தாண்டி செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயம் கிடையாது. பட் கொஞ்சம் ஒரு ஸ்லாஷர் ஹாரர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ரத்தம் தெரிக்க. ஆக்சுவலி இது ஸ்லாஷர் ஹாரர் கிடையாது, ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். இருந்தாலும் அந்த ஸ்லாஷர் ஐட்டங்களும் உள்ள அங்கங்கே நிறைய வைக்கப்பட்டிருக்கு. கொடூரமான காட்சிகள் இருக்குது. அப்படிங்கிறனால இவங்க A சர்டிஃபைடு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ ரத்தம் ஆறா ஒன்றா கூட நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டே பார்ப்போம் சார் அப்படிங்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஆனால் அது A சர்டிஃபைடு தான், ஞாபகத்தில் வச்சுங்க. செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. அதை நான் தெளிவாக இங்கே சொல்லிடுறேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் தமிழ் டப்பிங்கில் இல்லை மக்களே. தெலுங்கு, ஹிந்தின்னு எல்லாத்துலையும் இருக்குது. மற்ற லாங்குவேஜஸ் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. பட் தமிழில் அவங்க கொடுக்கல. இந்த மாதிரி சீரீஸ்லாம் தமிழில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஒரு பெரிய புல் கூட கிடச்சிருக்கோம். பட் இல்லை, பின்னாடி விடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு நம்ம விமர்சனம் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் தெலுங்கு, ஹிந்தி மட்டும்தான் நம்ம லாங்குவேஜில் இருக்குது. வேறு எதுவும் வந்து தமிழில் கிடையாது. தமிழ் டப்பிங் இதில் இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்க்கணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டால் டெஃபினட்டாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்து வாட்ச் தான், ஒரு பிஞ்ச் வாட்ச் தான் இந்த சீரீஸ். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.